கேசவன் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். தென்பொதிகை சாரல். ஆமாம், தென்பொதிகை சாரல். இது வந்து மலை அடிவாரத்தில் நிற்கும் போது தென்பொதிகை சாரல் அந்த மலை சாரலை சொல்வது உண்டு. மேற்கு பருவமழை. இப்போ மலை சாரலே நமக்கு கிடைக்கும். ஆமாம். இப்போ வந்து இந்த வேம்பு இருக்குல்ல, ஆமாம், இந்த வேம்பு இது வந்து இருக்கிற வேம்பு. சரி, வேம்பு இருக்கிறதுலையே புனைவுகளுக்கு உள்ளாகும் வேம்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அதை குறித்து ஒரு சின்ன கதை. ஓஹோ. என்னன்னா, நீங்க வந்து இந்த நகரங்கள்ல மாநகரங்கள்ல உள்ள எல்லா மரங்களும் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, நிழல் தரும், வைக்கும். இதே ஒரு குக்கிராமங்கள்ல ஒரு வேம்பு இருக்குன்னு வைங்களேன், சரி, அதற்குள் ஒரு கதை இருக்கும். ஓஹோ. அப்படி நான் எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு வேம்பு, அந்த கதையே ஒரு சின்ன கதை. என்னன்னா, ஒரு நீரோடைக்கு பக்கத்துல இருக்கிற வேம்புல, சரி, நான் பிறக்கிறதுக்கே முன்னால மாடத்தி அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து அதுல வந்து தனது உயிரை மாய்த்த வேம்பு, அதாவது இந்த தற்கொலை பண்ணி தூக்கு போட்ட ஏதோ தன்னோட உயிரை மாய்த்து கொண்டு சொல்லிட்டீங்கல்ல. ஆமா. அதுக்கு பிறகு அந்த வேம்பு வந்து எவ்வளவு கதைகளை அதுக்குள்ள கொண்டு வரும் பாருங்க. அந்த வேம்புல, அந்த நிழல்ல எந்த மனிதரும் இல்லாத அளவுக்கு அந்த வேம்பே அந்த மாடத்தியானவர்களின் ஒரு பெரிய அந்த மீமெய்யில அந்த ஆவியானது, அல்லது இந்த கிராமத்துக்கே உரிய ஒரு கதைகள் வந்துரும்ல, அதுல உள்ள குச்சி எடுத்துக்க கூட யாரும் தொடாத அளவுக்கு அவ பிடிச்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லி அந்த வேம்பு. சரி, இப்படி காலப்போக்கில் போய்கிட்டே இருக்கு. வேம்பு மட்டுமானா, அதுல இங்க சின்ன வயசுல பார்க்கும்போது ஒரு ஆந்தை உட்கார்ந்துருக்கும், ஆமா, பருந்து உட்கார்ந்துருக்கும். நிச்சயமா. அப்போ நாங்க எங்க சின்ன வயதுகளில், ஐயோ இந்த வேம்பை பத்தி தெரியாம இந்த பறவைகள் உட்கார்ந்துருக்க, அந்த பறவைகளுக்கு யாரும் சொல்லி கொடுக்க முடியாதோ அப்படிங்கும்போது, வேம்பை பத்தி தெரியாமங்கிறத விட மாடத்தையை பத்தி தெரியாம அந்த பறவை உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க. ஆமா. அப்போ அந்த ஆந்தைக்குள்ளேயும் மாடத்தி இருக்கான்னு சொல்லி அந்த பறவைக்குள்ளேயும் மாடத்தி போயிடுவோம். ஓஹோ, அமர்ந்ததுனால. ஆமா. இது எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு காலகட்டத்தில் அதில் ஒரு சின்ன பாலம் போடுறதுக்காக பொதுப்பணித்துறை வந்து அந்த மரத்தை வெட்டுது. மாடத்தியால பொதுப்பணித்துறையை எதுவும் செய்ய முடியுமா? மாடத்தியால பொதுப்பணித்துறை எதுவும் செய்ய முடியுமாங்கிறது தெரியல. ஆனா சரி, அந்த வேம்பு போடுற பாட பாருங்க. அந்த புனைவு எப்போ வரைக்கும் உயிர்ப்போட இருக்கு அப்படின்னா, வேப்பங்குளம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஊரை. ஆமா, வேப்பங்காடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, வேப்பிலான் குளம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை அந்த ஊருக்குள்ள போகும்போது வேம்பே இல்லாம இருக்கு, எப்படி வேப்பங்குளம்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமா. புளிய மரத்து ஸ்டாப்னு எங்க ஊர்ல ஒரு ஸ்டாப் உண்டு. புளிய மரம்லாம் போய் 25 வருஷம் கழிச்சும் அதுக்கு பிறந்த பையங்க வரைக்கும் புளிய மர ஸ்டாப்ல இறங்கி இல்லை புளிய மர ஸ்டாப்புக்கு வந்துட்டு அப்படிம்பாங்க. முன்னால ஐடி இருந்ததுனால ஐடி முக்குன்னு சொல்ற மாதிரி அந்த மரம் இன்மையிலும் இந்த புனைவுகளின் வழியாக மனதில் வாழ்றது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த இடத்துல அந்த மாடத்தி உள்ள வேம்பு மரம் இன்னும் இல்லை. ஆனா அந்த கதைகள்ல வந்த பிறகு இன்னும் அந்த இடம் அந்த மாடத்திக்கான இடமாகவே இருக்கு. அதுக்கு மரம் இருந்த இடம். இதுக்கு உதாரணமா எப்படி ஒரு கதையை சொல்லலாம்னா, சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி பெட்டியில ஒரு நடிகர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கிணறு 5-6 நாள்ல மனசுல எனக்கு ஏன்னா அவர் சொன்ன கதை எப்படின்னா, ஒரு பாப்பா சின்ன குழந்தை ஒரு படம் வரையுது, மலைகள். இது மலையா, மலை உச்சியில ஒரு கிணறு அப்படின்னு சொல்றது இந்த பாப்பா. ஆமா. கேட்கறேன், மலை உச்சியில எப்படி கிணறு இருக்கும்? அது நான் வரைஞ்சதால இருக்கு அப்படின்னு. ஓஹோ. அப்போ நிஜத்துல நிறைய கிணறுகளை பார்க்கும். ஆமா. ஆனா இந்த கிணறு மறக்குமா? மறக்காது. இதுதான் புனைவின் ஒரு பெரிய வெற்றி. இது மனது தோண்டிய கிணறு மலையின் மீது. இப்போ இந்த மேற்கு பருவமழை அந்த கேரளாவுல பெஞ்சி அதோட எச்ச சாரல் தான் அங்க வருது அப்படிங்கிறது அறிவியல். ஆமா. ஆனா நான் இந்த குற்றாலம் பகுதியில வசிக்கிறதுனால அங்க ஒரு வயதிகள் ஒரு கதையை சொன்னார். 6 மாசம் ஒரு முனிவர் வந்து வடக்க இருப்பாராம். 6 மாசம் அவரு இங்க வந்து இந்த மலையில தங்குறது வழக்கம். அவர் எங்க இருக்காரோ அங்க மழை இருக்கும். அங்க வந்து அந்த சாரலையும் அந்த தூரலையும் அந்த மழையையும் இந்த அருவி அதனால இதையும் இந்த தென்றலையும் கொண்டு வந்துருவாருன்னு சொல்லும் போகும்போது, இதை நீங்க எவ்வளவு விஞ்ஞானமா நீங்க விளக்குனாலும் இந்த சீதோஷ்ண நிலைக்கு என்ன காரணம் அதெல்லாம் மறந்துடும். ஒரு முனிவர் வந்து இங்க 6 மாசம் தங்குறாருன்னு ஒரு வயோதிகர் வந்து சில
புனைவா சொல்லிட்டு போன அந்த புனைவு நினைவா இருக்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ கேசவன் சார் நீங்க வந்து இங்க இருந்தீங்கன்னா, தென்காசியில் இருந்தீங்கன்னா உங்க தென்திருப்பறையில மழை பெய்யும். நீங்க தென்திருப்பறையில இருந்தீங்கன்னா தென்காசியில் நல்ல மழை பெய்யும்னு உங்க நண்பர்கள் வேடிக்கையா சொல்லியிருப்பது கூட உண்டு. என்ன அப்படிதானே? நீ இந்த ஊர்ல இருந்தாலே மழை பெய்யாது அப்படிங்கிறத சொல்றதுக்கு நீ அங்க இருந்தாதான் இங்க மழை பெய்யுதுன்னு. ஆனா முனிவரை பாருங்களேன், நீங்க சொன்ன முனிவர் எங்க இருக்கிறாரோ அங்க மழை இருக்கிறது. ஆமா ஆமா. இந்த ஆந்தை அந்த ஒரு மரத்துல இருக்கிற ஒரு பறவையும் நம்ம மனசுக்குள்ளே இருக்க, அந்த மரத்தை நாம சிறு வயதுகளில் பார்த்துட்டு போய் அந்த மாடத்தி கதையை கேட்டுட்டு போய் அந்த மரம் வந்து அந்த மாடத்தி தன்மையோட இருந்து எங்க போனாலும் வேம்போட சேர்ந்தே நம்ம மாடத்தையும் சுமக்குறீங்க. ஆமா, இந்த புனைவின் வெற்றி எதுதானே. இந்த மாடத்தில் நின்று அந்த பொதிகை சாரல்ல நனைந்து கொண்டு மறைந்த மாடத்தையை பத்தி பேசும்போது கேசவன் சார் எனக்கு என்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, சொல்ல தோணுது அப்படின்னா, அமரரானதனால் அந்த மாடத்தி அமரரானதுனால் அந்த வேம்பு வந்து மாடத்தி ஆனது. வேம்பு மட்டும் இல்லை, அந்த வேம்பில் வந்து அமர்ந்த பறவைகளும் மாடத்தியானது. இப்போ உங்களுக்கு வேம்பு எங்கெல்லாம் பார்த்தாலும் சரி அந்த வேம்பில் அமர்ந்திருக்கிற பறவைகள் எல்லாம் மாடத்தியா இருக்கு அப்படிங்கிறது வந்து மாடத்திக்கு வந்து மாய்த்து கொண்ட மாடத்திக்கு வந்து ஒரு சிறப்பா அப்படின்னு கேட்க தோணுது. அதே மாதிரி ஒரு புனைவாளர் கி ராஜநாராயணன், ஆமா, அவரு தன் ஊரை பற்றி சொல்றாரு. இந்த வேப்பங்காடு வேப்பங்குளம் சொல்றோம்ல, அதாவது திருநெல்வேலியில ஆரம்பிச்சு விருதுநகர் வரைக்கும் உள்ள கரிசலுக்கு இடையில ஊடையில கொஞ்சோண்டு செவக்காட்டு மண்ணு அதுதான் இடைச்செவல். அந்த ஊரை சார்ந்த ஒரு புனைவு படைப்பாளி இடைச்செவல் அப்படிங்கிறதுக்குரிய விளக்கம். இதுக்கு மேல இதை கேட்கிற உங்களை மாதிரியான ஆள்களுக்கோ நம்ம காணொலியில் உள்ள நண்பர்களுக்கோ அந்த இடைச்செவல்ங்கிற வார்த்தையாக மட்டும் கடந்து போகாது. செம்மண்ணோடு கடந்து போகும். இடையில சிவப்பு மண் இருக்கிறதால அந்த ஊர் பெயரின் காரணம். இந்த 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 புனைவு வந்து எதற்கு இவ்வளவு இந்த நிஜங்களுக்கு மத்தியிலே இந்த புனைவு தேவைங்கிறது இந்த உதாரணமா அந்த கதையை சொல்றேன். கேசவன் சார், மரம் மாடத்தியான கதை இருக்குல்ல, ஆமா ஆமா, அதுவா இருக்கட்டும், அல்லது நீங்க சொன்ன அந்த முனிவர் வந்து மலையை கொண்டு வருகிற அந்த மாண்பாக இருக்கட்டும், அத்தனையும் சிறப்பு. காத்து நம்மளை தள்ளி விட்டுரும் போல இருக்கு. நல்லது, சிறப்பு.